புத்தாள நண்பர்களுக்கு நண்பனின் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம்னா, இன்றைக்கும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இது பேசிக்காக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மோஸ்ட்டாக வந்து வீலாகிங் பற்றி நிறைய வீடியோஸ் வருது. ஸோ வீலாகிங் எப்படி பண்ணோம் அப்படிலாம் சொல்லி நிறைய வீடியோ வருது. ஸோ அதில் வந்து நம்ம இந்த வீலாகிங் கிட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளும் வந்து வீலாகிங் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோனையோ இல்லை கேமராவையோ பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த வீலாகிங் கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்து ஃபோன் வைக்கலாம், அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு எல்இடி லைட் செட்டப் வரும், அப்புறம் மேலே ஒரு மைக் வரும். ஓகே, ஸோ அந்த வீலாகிங் கிட்ட தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த கிட்ட இப்போ இங்கே இருக்குது. நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணோம். அந்த கிட்ட வந்துருச்சு. இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் நிறைய ரிவ்யூஸ் ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மொபைலை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு, யூடியூப்பில் பிகினர்ஸாக என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிட் நம்மளுக்கு தேவை, அதனால தான் நம்ம வாங்கியிருக்கோம். சரி, வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆஸ் யூஸ்வல் நம்மளுடைய நைஃப் எடுத்துருவோம். இதை வச்சு நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். வாங்க. ஓகே, ஸோ இதுதான் கிட். பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து என்ன பேர் சொல்லியிருக்காங்கன்னா வீடியோ மேக்கிங் கிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மொபைல் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எல்இடி செட்டப் வரும், அதுக்கப்புறம் ஒரு மைக் வரும். ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. வாவ், சூப்பர் சூப்பர். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த கிட்டுங்க. ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறது. இது வந்து எல்இடி லைட்டு செட்டப்பு, அதுக்கப்புறம் இது மைக் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மைக்ரோஃபோன், இது வந்து மொபைல் டு இந்த மைக்குக்கு. ஓகே, மொபைல் டு இந்த மைக்குக்கு வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு 3.5mm ஜாக் டிஆர்எஸ்எஸ் அடாப்டர் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து கேமரா 360 ஆண்ட்ராய்டு. ஓகே, ஸோ ரிமோட் ஷட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கேமராவை ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் செட்டப். இப்போ நம்ம இதை வந்து ஒன்றுனா உங்களுக்கு தனியாக நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சது, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் உள்ள இருக்க லென்த்து. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபீட் இருக்கும். இது வந்து மைக்கு. பிளாஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது, ரொம்ப சீப்பான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான். அந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டி கிடையாது. பட் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, லாங் மைக் கொடுத்துருக்காங்க, போயா மைக் மாதிரி. பட் அந்த எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல இது மைக்கு. ஸோ இது வந்து லைட். ஓகே, ஸோ இந்த லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஆக்சுவலி பேட்ரி போடணும்னு நினைக்கிறேங்க. பின்னாடி வந்து பேட்ரி போடுறது இருக்குது, பேட்ரி ஓப்பன் பண்ணுறது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 3 பேட்ரி நீங்கள் போடணும். ஸோ இது 3 பேட்ரி போட்டால் தான் இது வந்து ஒர்க் ஆகும் லைட்டு. பெரிய பேட்ரி, சின்ன பேட்ரி கிடையாது. சாரி, சின்ன பேட்ரி தான் 3 பேட்ரி போடணும். சின்ன பேட்ரி, நம்ம ரிமோட் பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்ரி தான் வந்து 3 பேட்ரி போடணும். ஸோ அப்போ தான் இந்த லைட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஹேண்டில். ஓகே ஃபைன். இங்கே அமுக்கிட்டு மேலே எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இது ரெண்டும் லாக் ஆகிடும். இப்படி லாக் பண்ணிட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். சர்ஃபேஸில் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த கேமராவை ஃபிட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து அந்த வீலாகிங் எடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து வாக்கிங்கில் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி ரிவ்யூலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த நேரத்தில் இதை வந்து நீங்கள் எப்படி வைக்கணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷேப்பில் வச்சுக்கிறீங்க, இங்கே மொபைல் ஸ்டாண்ட் வைக்கணும்னா நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த மொபைல் அந்த ஸ்டாண்டை வந்து இது ஃபிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மொபைல் மட்டும் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி செட்டப் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் லைட் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த லைட்டை வந்து இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அப்படி மாட்டுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்படி மாட்டுங்க. மாட்டிட்டு இதை லாக் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் மைக்கு வைக்கிறீங்க. நீங்கள் மைக் வந்து எந்த ஷேப்பில் எந்த இடத்துல வைக்கலாம். மொத்தம் 3 இருக்குது பாருங்கள், 3 ஓப்பனிங் இருக்குது, 1 2 3. ஸோ இந்த 3 இடத்துல நீங்கள் வந்து மைக்கை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு என்ன மாதிரி இப்படி வேணுமா இப்படி வச்சுக்கலாம், இல்லை இப்படி வேணுமா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், இல்லை இப்படி வேணுமா இப்படி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் இப்படி வேணுமா இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வந்து பேசிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா மைக்கை வந்து இந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். யாராவது நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மைக்கை எப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுக்கு வரும். நான் அதையும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் செட்டப். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் செட்டப் இருக்குது. இன்னும் அவ்வளோ வெயிட் கிடையாது. நம்ம மொபைல் இங்கே வச்சாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க, சொல்லுங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ செட்டப் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ மைக் இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் மைக்கை திருப்பினா கூட நீங்கள் வந்து திருப்பி நீங்களே வந்து ஒரு வீலாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்படியே திருப்பிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு நான் வந்து ஒரு இது மேலே வைக்க போகிறேன், வச்சு நான் பேச போகிறேன் அப்படின்னா ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பட்டன் அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இது வரும். இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த இடத்துலையும் இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மொத்தமாக அந்த செட்டப்பை கீழே இறக்கிடலாம். ஓகே, இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் தரையில் வைக்கிற மாதிரி இப்போ இப்படி தான் தரையில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வருங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி வச்சுட்டோம், நீங்கள் வந்து பேசலாம். அந்த சர்ஃபேஸில் வந்து நீங்கள் நிற்க வைக்கலாம். நிற்க வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் வீலாகிங் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே, வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபைன், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ஹேண்டியாக இருக்குது. நம்ம எங்கே போனாலுமே வந்து இப்போ நைட்டு நம்ம ஒரு வீலாகிங் எடுக்கிறோம், எமர்ஜென்சிக்கு எடுக்கிறோம் அப்படின்னா கூட இது வந்து அந்த லைட் போட்டோம்னா ஃப்ளாஷ் நம்மளுக்கு தெரியும். மைக்கை நம்ம பக்கம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த்தாக இருக்கும். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வீலாகிங் எடுக்க போகிறோம். ஸோ அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு பிக்னஸாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிக்னஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீலாகிங் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது வீலாகிங் போகிறீங்க, வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போகணும் அவசியம் கிடையாது. நீங்கள் இதே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்க்க டீசெண்டாகவும் இருக்குது, நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் கொடுக்கும் இது வெளியே எடுத்துகிட்டு போகும்போது. ஓகே ஃபைன். ஏன்னா நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போது சில பேருக்கு வந்து ஒரு அந்த கூச்சம் வரும், உங்களா எடுத்து என்ன பேசுறது, ஒயர் அங்கேயா சுற்றிக்கிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் அப்படி கிடையாது. இவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது, ப்ளஸ் ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு பில்ட் பண்ணுது. கண்டிப்பாக இந்த வீலாகிங் கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இது ஃப்ளிப்கார்ட் எவ்வளோன்னு வாங்கன்னு பார்த்தீங்கன்னா 800 rupeesனு வாங்கினேன். ஓகே, ஸோ வந்து ஃப்ளிப்கார்ட் 800 rupees வாங்கினேன். இது 1000 rupees வரைக்கும் போது 700 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது கீழே கண்டிப்பாக அது கிடைக்காது. 700 rupees ஸ்டார்ட் ஆகுது. மேபி நீங்கள் ஆன்லைன் போகாமல் நீங்கள் வந்து லோக்கலில் எங்கேயாவது மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 650 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லோவாக கிடைக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு. ஸோ மற்றபடி நம்மளுடைய அதை பார்த்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் போய் வாங்குறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு சந்திப்போம். நண்பர்களுக்கு நன்றி.